ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். ஜோதிடத்தில் அடிப்படையான ஒரு விஷயங்கிறது பாதகாதிபதியும் பாதகஸ்தானம்ங்கிறதும். அதை வச்சு நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரோம். நிறைய பேர் ஆர்வமாக பார்க்குறாங்க. சில பேருக்கு அதோட சீரியஸ்னஸும் தெரிய மாட்டேங்குதுங்கிறதுனால இப்போ நான் ஏற்கனவே நம்ம தனுசு வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மகர ராசிலேருந்து அப்படின்னு பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் லக்னத்துலேருந்து தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணுமே தவிர ராசிலேருந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மகர லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் அது சரலக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போம். இந்த சரலக்கணங்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போது சரலக்கணங்களுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம், அந்த இடத்துக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். அப்போ இந்த மகர லக்கணத்துக்கு செவ்வாய் எந்த விதத்திலையும் நல்ல பலனை கொடுக்காதுங்கிறது ஒரு முடிவுக்கு வரணும். இந்த செவ்வாய் வலிமை பெற்று இருப்பதை விட வலிமை குறைவாக இருப்பது பாதிப்புகளை குறைவாக தரும். இதுதான் ஜோதிடத்தோட அடிப்படை. இது எல்லா லக்கணங்களுக்கும் அந்தந்த பாதகாதிபதியை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். அதே போல் மகர லக்கணத்துக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்காது, பாதக பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் லாஜிக். ஒருவேளை இந்த பாதகஸ்தானத்துக்கும் பாதகாதிபதிக்கும் குரு போன்ற சுப கிரகங்களோட பார்வை கிடைத்தால் அந்த பாதகத்திலேருந்து சில விதிவிலக்குகள் கிடைக்கும், சில சுபத்தன்மைகளும் கிடைக்கும். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஒன்றா பார்க்கணும். இப்போ மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் மகரத்திலேயே இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல செவ்வாய் உச்சமாகிறது. அதாவது ஒரு பகையாளி மிகுந்த வலிமையாக இருந்து நம்ம தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டா நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவோமோ அதே போல் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நமக்கே எதிரான முடிவுகளை கொண்டு நிறுத்திடும். அதனால் நம்ம கடுமையாக பாதிக்கப்படுவோம். அடுத்தது மூத்த சகோதரர்கள், இளைய சகோதரர்கள், இந்த சகோதரர் வழிகளில் பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் நமக்கு கடுமையான பாதிப்பு கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது இந்த வாகனங்கள், நிலங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட சிக்கல்களையும் நாம் அடிக்கடி சந்திக்க நேரும். அதனால் மகர லக்கணத்துக்கு மகரத்திலேயே செவ்வாய் இருந்தால் நம்மளுடைய எதிரி நம்ம வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். நல்லா ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து நுணுக்கமாக முடிவு எடுத்தால் கூட அதை செயல்படுத்தும் போது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நம்ம நல்ல விஷயங்கள் செயல்படுத்தினாலும் அது நமக்கே சில நேரங்களில் தவறாக முடிஞ்சிடும் இல்லையா? அப்படி தான் நடக்கும். அதனால் மகர லக்கணத்துக்கு மகரத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் எது செஞ்சாலும் 1-2 அடுத்தவர்களை ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்து மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ 2ஆம் இடத்துலேயே இந்த பாதகாதிபதி செவ்வாய் இருந்தால் 2ஆம் இடம்ங்கிறது வருவாயை குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கக்கூடியது, குடும்ப உறுப்பினர்களை குறிக்கக்கூடியது, நம்மளுடைய சேமிப்பை குறிக்கக்கூடியது. இந்த 4 விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த ஒரு பாதிப்பை உருவாக்கி கொடுத்துரும். வருவாய் தொடர்ச்சியாக வராத அளவுக்கு அப்பப்போ சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க முடியாத அளவுக்கு ஒருத்தவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒருத்தவங்க ஒரு இடத்துல படிச்சிட்ருக்காங்க, இவங்க இன்னொரு இடத்துல தங்கியிருக்காங்கங்கிற மாதிரி அந்த ஒற்றுமையை சேர்க்கறது ரொம்ப பாதிப்பை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிற விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கனப்பட்டுனா கூட பார்த்திங்கன்னா சேமிக்க பண்ண முடியாத அளவுக்கு செலவுகளை ஏதாவது ஒரு வழிகளில் அதிகப்படுத்தி கொடுத்துரும். அதுக்கு அடுத்ததும் பார்க்கும்போது இந்த நகை நட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், அடிப்படை பொருட்கள் கூட வாங்குவது நினச்ச நேரத்துக்கு வாங்க முடியாத அளவுக்கு சில தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது இந்த செவ்வாயை பொதுவாக நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவேசமாக அடுத்தவர்களை காயப்படுத்துகிற அளவுக்கு வருங்கிறதுனால ரொம்ப கவனமாக அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவது நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான மீனத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது அளவுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும். இந்த இடத்துல பாதகாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது முயற்சிக்கு எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் எல்லா தடைகளையும் அகற்றிட்டு அதில் போய் வெற்றியாக பண்ணுற அளவுக்கான அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதற்கான வழி வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் உருவாக்கி கொடுக்கும். அதே போல் எந்த சகோதரனால் நமக்கு பிரச்சனை பாதகாதிபதினு நினச்சோமோ அந்த சகோதரர்களுடைய அன்பும் ஆதரவும் ஓரளவுக்கு முழுமையாக கிடைக்கும். இது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு. அடுத்தது மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல ஒரு பாதகாதிபதிங்கிறோம், அவர் 4ஆம் இடத்துல இருக்கணும்.
முதல்ல அம்மாவுக்கும் தனக்குமான அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நல்லா இருக்காது. அம்மாவே சில பேருக்கு வில்லியாக இருக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அல்லது அம்மாவோட அன்பை முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமலும் போய்விடும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நிலம், வீடு, மனை, வாகனம் எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா? ஒரு சொந்த வீட்டிலேயே ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வீட்டில் வந்து தொடர்ச்சியாக இருப்பது நமக்கு சில நேரங்களில் சிக்கலாயிடும். வாகனங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நமக்கு பல நேரங்களில் வந்து நெருக்கடியும் நஷ்டமும் சிக்கல்களும் அந்த மாதிரி உருவாகிட்டுருக்கோம். அதே போல் பிறந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் தான் நமக்கு நல்லா இருக்குமே தவிர, பிறந்த இடத்துல இருந்தோம்னா பல பேர் முன்னுக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். இது வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய்க்குரிய பலனாக நீங்கள் பார்க்கணும். அடுத்து மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பாதக அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த பாதகத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சற்று குறைவாக இருக்கும். ஓரளவு கிட்டத்தட்ட அது 5ஆம் இடத்துக்கு வரும்போது அது வந்து ஓரளவு அந்த பாதகத்தன்மையை குறைச்சி கொடுக்கறனால கிட்டத்தட்ட நல்ல வலிமையாக தான் இருக்கும்னு எடுத்துக்கலாம். அடுத்தது 5ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாரம்பரியமாக இருக்கக்கூடிய சில சிக்கல்களை நமக்கு கொடுத்துரும். குழந்தைகள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சில பிள்ளைகள் அவர்களுக்கு வருவார்கள் அப்படின்னு பார்க்கணும். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வந்து ஒரு மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால, அதுபோல் அந்த பிள்ளைகள் வந்து காவல்துறை, இராணுவம் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போச்சுன்னா நல்லா கொடுக்கும். இந்த வம்சத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம், குஸ்தி இந்த மாதிரி வந்து இந்த போர் பயிற்சிகளில் வந்து சிறப்புற்றவர்கள் அந்த ஃபேமிலியில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த தலைமுறையில் உருவாவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் அப்பப்போ மனசில் 5ஆம் இடம் இல்லையா, சில சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறதையும் மறக்கக்கூடாது. அடுத்தது மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்ல பலனை தான் கொடுக்கும். அது வந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவை கொடுக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் மறைகிறார். அதனால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இதை எல்லாத்தையும் கடந்து பார்க்கும்போது 6ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல புதனுடைய வீடு. செவ்வாய்க்கு வந்து அந்த இடத்துல சுத்தமாக பவர் கிடையாதுங்கிறதுனால சிக்கல்களும் நெருக்கடிகளும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தால் கூட அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு வந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ சிக்கல் வந்தாலும் ரெண்டு சிக்கலாக வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணோன்னா இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து அதோட கிளியர் ஆகிடும். இது ரெண்டுமே மாறி மாறி நடக்கும். அதே போல் எண்ணங்களிலும் சிந்தனைகள்லையும் பார்த்திங்கன்னா மனசை வந்து ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் மனதில் உதிச்சிக்கிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலும் பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது சிறப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் இடத்தில் இருப்பது செவ்வாய் வந்து நீச்சமாகுது அப்படின்னா கூட இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயோட பார்வை லக்னத்தின் மீதும் படுவதால் இது பெரிய நல்ல பலனை கொடுக்காது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்க்கை துணை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்மளுடைய சுயதொழில், இன்னொரு பக்கம் நட்பு இல்லையா? இந்த திருமண வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாமனார் வீட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அவங்க சகோதரர்கள் சகோதரிகளுக்குள்ள மிகப்பெரிய ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மனைவியே பார்த்திங்கன்னா சிக்கலுக்குரிய விஷயமா இருப்பாங்க. மனைவி மட்டும் இல்லை, பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் கணவன், ஆணாக இருக்கிற பட்சத்தில் மனைவி. வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப அந்த இடத்துல நம்ம வந்து சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதே போல் நண்பர்களோட தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரேக் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நமக்கேற்ற நண்பர்களாக இல்லாமல் இருப்பாங்க. நம்ம தன்மைக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கும். சுயதொழில் அல்லது கூட்டு தொழிலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்காதுங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது மகர லக்கணத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? பொதுவாக 8ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறது பெரிய அளவுக்கு ப்ளஸ்ன்னு எடுக்க வேணாம், மைனஸ் கிடையாது பெரிய அளவுக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியனோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது யாருக்கு பெரிய அளவுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவத்துறை மாதிரி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்குறாங்கல்ல, மூலிகை ஆராய்ச்சியாக இருக்கட்டும், மருத்துவ ஆராய்ச்சியாக இருக்கட்டும், இல்லை மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில இந்த கனிமங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த சுரங்கங்கள் அந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு
ஒரு நல்ல பலனாகவும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல பாதகாதிபதி 8ஆம் இடத்துல மறையிறது ஓரளவு நம்ம சிறப்புன்னு எடுத்துக்கிட்டால் கூட செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அதில் ஆக்ரோஷமான சில விஷயங்கள் இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் கட்டுப்படுத்த முடியாத சில சூழ்நிலைகளை உருவாக்குங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கும். அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக பாதகாதிபதி 9ஆம் இடம்ங்கிறக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் வரும்போது அதோட பாதகத்தன்மை கொஞ்சம் குறையும், சுபத்தன்மை ஏற்படும்ங்கிறத எடுத்தால் கூட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது புதனுக்குரிய இடமா இருக்கிறதுனால, கன்னியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல செவ்வாய் போய் உட்காரும்போது அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ கடல் போன்ற திரண்ட செல்வங்கள் இருந்தாலும் அது வற்றி போகிறதுக்கு ஒரு வழிவகுக்குங்கிறதுனால இவர்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீலர்ஷிப் அதேமாதிரி குடோன் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்யும்போது எந்த அளவுக்கு சேர்த்து வச்சு அதுலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கோ, கரைஞ்சிக்கிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு லாபம் வருங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் இவர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்தது பார்க்கும்போது மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்தால் அது பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். இந்த இடத்துல பாதகாதிபதியாக இருந்தாலும் பாதகத்துக்கு விரயஸ்தானத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலங்கிறதுனால இவங்க எடுக்கிற முயற்சிகள் யாவதும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அடுத்தவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த வேலை எதுவாக இருந்தாலும் திறம்பட செய்து முடிப்பார்கள். எதுக்கு தலைமை ஏற்றாலும் அதை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய தடைகள் வந்தால் கூட சரி, எல்லா தடைகளையும் எதிர்த்து கண்டிப்பாக, ஆனால் போராடி தான் மேலே வருவாங்க, கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க. அது ஒரு சிறப்பு தான். அடுத்தது மகர லக்னத்துக்கு பாதகாதிபதியான செவ்வாய் பாதகஸ்தானமான 11ஆம் இடத்துலையே இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அண்ணன் தம்பிகளே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு எதிரிகளாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர்களாலேயே நமக்கு சிக்கல் வர்றதா இருக்கும். அடுத்து இந்த 11ஆம் இடம்ங்கிறதுனால ஆசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதுனால நம்ம பெரிய அளவுக்கு எதுலையாவது முதலீடு பண்ணோம்னா அதில் நமக்கு லாஸ் வரும். நம்ம மனசுக்குள்ளே ஆசைப்பட்ட சில விஷயங்களை நோக்கி போகும்போது அதனாலேயும் சில சிக்கல்கள் வரும். பொதுவாக 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மகர லக்னத்துக்கு நல்ல சிறப்பு இல்லை. இதுக்கு ஒரு வேளை குருவோட பார்வை கிடைச்சால் அது ஒரு நல்ல விஷயமா நமக்கு அமையும். அடுத்தது மகர லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்? இது ஒரு வகையில் நல்ல பலனை தான் கொடுக்கும். செவ்வாய் பாதகாதிபதியாக இருந்து ஒரு 12ல் மறையிறதுனால இது ஒரு யோகத்தை கொடுக்குங்கிறது முக்கியமான விஷயந்தான். அதே சமயத்தில் பார்க்கும்போது 12ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கிரகம், பாவ கிரகம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அது தூக்கத்தை பாதிக்கும், படுக்கை அறைகளில் பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குங்கிறதுனால இது பெரிய அளவுக்கு லாபமாகவும் எடுக்க முடியாது, பெரிய அளவுக்கு நஷ்டமாகவும் எடுக்க முடியுங்கிறதுனால ரொம்ப கவனமாக தான் இந்த இடத்துல பார்த்து பலன் சொல்ல வேண்டியதாக இருக்குது. செவ்வாய் மறையிறது யோகம்னா கூட இன்னொரு பக்கம் 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவிக்கிடையே சில இணக்கமற்ற போக்குகளை உருவாக்கும். பயணங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் ஒரு சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு அப்படிங்கிறத இவங்களால் பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. அந்த சேமிப்பு பண்ணுறதெல்லாம் ரொம்ப யோசித்து தான் செய்யணும். கையில் பணம் வச்சிங்கன்னா கரைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்போ பணம் வந்தாலும் அதை தன்னுடைய பேரில் வச்சுக்காமல் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மனைவி பேர்லையோ, குழந்தைகள் பேர்லையோ, இல்லை நம்ம நெருக்கமான உறவினர்கள் பேர்லையோ மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அந்த விரயங்களை தவிர்ப்பதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனம் செலுத்தினா மட்டும் போதுமானது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.